ஆன்மீகமல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டியன் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட குரு பெயர்ச்சி அப்பத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் குரு பெயர்ச்சி ஜூன் மாதத்துல வருது இல்லையா? ஸோ இந்த குரு பெயர்ச்சி ஒரு விசேஷமான இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான விசேஷங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போகுது அப்படின்னு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஏன் ரொம்ப விசேஷமா இருக்கும்? குரு பயிற்சினாலே விசேஷம். இதுல இந்த வருடம் ஏன் ரொம்ப குரு பகவான் வரும்போது எல்லாமே வெல்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜோதிடர்கள் எல்லாமே ஏன் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி வரார். அப்ப கடக ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசியில் தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வில் பவர் அதிகம். தனக்கு பிடிச்ச வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை தான் உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட உச்ச வீட்டுக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலன் அதிகம். அவர் பார்க்கிற இடம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, அதே போல 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மீன ராசியை பார்க்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ராசியை பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியை நம்ம சொல்லும் போது அந்த ராசி அவங்களுக்கு எத்தனை தொடர்பாக வருது, எத்தனை பாவகமாக வருது, ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த குரு பகவான் கொஞ்சம் வில் பவராக பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம 20% சொல்லுவோம்னா இந்த வட்டம் 40% கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவானா இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகும்போது என்னன்னா ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்கும். ஆகா சனி பயிற்சி வரப்போகுது, அவர் என்ன பண்ண போறான்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது ராகுகேது பயிற்சிக்கும் இதே தான். ஐயோ நிழல் கிரகங்கள், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ, எது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற நிலைமையில மக்களுடைய மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் குரு பயிற்சி மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஆஹா குரு பயிற்சி வருதுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா, ஏதாவது ஒரு மாற்றம், நான் அதாவது இப்போ இருக்கிற நிலையை விட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமான நிலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் குரு பகவான் இருக்கார். ஏன் குரு பகவான் அப்படி இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகம். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்ல மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7 கிரகங்கள் சூரியன், சந்திரன், அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ சனி பகவான், ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம குரு வச்சத்தோம்னா 7 கிரகங்கள் ஆயிடுது. ஸோ இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கனால அவர் எல்லாத்துக்கும் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அதே போல ஒரு திருமணம் விஷயமா இருக்கட்டும், திருமணம் பாக்கியம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா குரு பார்வை இருக்கா, இது கலோக்கியலாவே நம்மளுடைய வில்லேஜ்லேருந்து ஜோதிட பழமொழியிலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்லாம், ஏங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க கல்யாணம் முடிஞ்சிடும், ஏங்க உங்க லக்னத்தை குரு பார்க்காருங்க சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு இணைவை நம்ம எப்பவுமே வச்சிருக்கோம். ஸோ அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறனால குரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த இடத்தில் உள்ள உங்களுக்கு காரணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்க போகிறது உண்மை. அடுத்ததான் மீன ராசி பத்தி பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்பாடா இப்பயாவது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாமா? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். அதாவது மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 5ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடங்கிறது ஒரு அற்புதமான இடம். அதாவது கும்பராசிக்கு குழப்பத்தை நீக்கக்கூடிய தன்மையில கொடுக்க போகுது நம்ம சொன்ன மாதிரி மீன ராசிக்கு வெற்றியை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள் கிட்டத்தட்ட 2022லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 2026க்குள்ள வந்திருக்கும். இந்த ராகு பகவான் 2022 ஊடால என்றானாரு. அவர் ரிலீஸ் ஆகி சனி பகவானை உள்ள என்ட்ரி பண்ணிட்டு அவர் சனி பகவானோட சேர்ந்துட்டாரு. சனி பகவான் விட்டு போயிட்டு அப்போ ஒரு 4 வருஷமா எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சாச்சு. சந்திக்காத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு கஷ்டப்படுத்தாத நபர்கள்னு சொல்லி எந்த உறவுமே கிடையாது. உண்மையான உறவுகள் கூட இருக்கா இல்லையாங்கிற குழப்பத்தில் தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்களும் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ராசியில் சனி பகவான் அமர்ந்து சந்திரன் சனி சேர்க்கை புனர்பு தோஷம்னு சொல்லுவோம்.
அப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கு. நல்லா பட்டு பட்டுன்னு முடிவு எடுத்தேன் சார். இப்போ என்னால் முடிவே எடுக்க முடியல. போகிற போக்கில் போட்டும் வாழ்க்கை என்ன போதோ போட்டும். அது முட்டினாலும் சரி இடிச்சாலும் சரி இடிக்கட்டும் சார். நான் பிளான் போட்டதுக்கெல்லாம் தோத்துட்டேன் சார். எனக்கு தெரியும் நான் தோக்க மாட்டேன்னு. ஆனால் தோக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனாங்க சார். அப்படிங்கிற நிலைமையில மனநிலையில் நம்மளுடைய மீனராசிக்காரங்க நிறையா இருக்காங்க சார். நிறையா பேர். அதுவும் மீனராசி பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழுத்தம் பாவம். ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒரு அழுத்தத்தில் சந்திக்காங்க. இப்போ அது அழுத்தமே இல்லாமல் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய சிந்தனைகள் சிறப்படையும். இவங்க மனசில் எவ்வளோ வலி வேதனை துன்பம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு நான் யார் தெரியுமா, என்னோட திறமை என்னன்னு தெரியுமான்னு இவங்க அதை ப்ரூஃப் பண்ணி இவங்களுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப் அற்புதமாக இருக்க போது. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் குருவுடைய அருளால் இவங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. சனி பகவானுடைய அவருடைய ஆட்டத்தை குறைச்சிட்டு போதும் நம்ம இவங்களுக்கு இனிமேல் நல்லது பண்ணுவோன்னு அவரே மாற போறாருங்க. அற்புதமாக இருக்க போகுது. ஓகே சார். இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வேலையில உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? இல்ல நான் புதுசா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் நெறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு இருக்கிற மீன ராசிக்கு எல்லாமே இப்ப இந்த காலகட்டத்துல கிடைக்குமா சார்? அதாவது மீன ராசிக்கு 3ஆம் இடத்த மீன ராசியிலேயே அமர்ந்து சனி பகவான் பார்த்தார். நிறைய முயற்சி எடுத்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்து எடுத்து அது தடையாவே போச்சு. இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்து அதை பக்கா பிளான் போட்டு முடிச்சு வச்சிருப்பாங்க. வேலையே பார்க்காத ஒருத்தனை கூட்டு வச்சு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போ கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள். அப்போ இவங்களுக்கு பொறுமை சிகரம் சரி இருக்கட்டும் வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பு இப்போ கிடைக்கும். இவங்களுடைய அங்கீகாரம் வேலையில் ஒரு என்ன சொன்னால் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அதிகார தோரணைக்கு போகக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் போது மீன ராசிக்காரங்க தொழில் ஸ்தானத்திலும் சரி வேலை விஷயங்களும் சரி வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லலாம். அடுத்ததா திருமணம் அப்புறம் காதல் வாழ்க்கை அப்புறம் குடும்ப வாழ்க்கையில மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது மீன ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடம் தான் திருமண வாழ்க்கை. ஸோ அந்த 7ஆம் இடத்த ராசியிலேயே அமர்ந்து சனி பகவான் பார்த்துக்கிருந்தார். அப்போ நிறைய பிரச்சனைகள் குடும்ப உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கார்னர் உள்ள ராசி எப்போவுமே திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற்றுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப போராட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கன்னியாக வருது. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய புரிதல் இல்லாமல் தன்மை புரிந்து கொள்ள முயற்சி எடுத்தாலும் புரிய மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம். இந்த பிடிவாதத்தால் தான் பல மீனராசி என்பவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. மீனராசிக்காரங்க எவ்வளோ விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. இதுக்கு மீறி விட்டு கொடுத்து போனால் பூமிக்குள்ளே தாண்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் தப்பே அதாவது தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணலைல நான் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, நான் இறங்கி வரணும் அவசியம் இல்லைன்னு பிடிவாதத்தாலேயே நிறைய மீனராசிக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ அது மாறப்போகுது. இவங்களுடைய அதாவது சனி பகவான் பார்க்குற பார்வையை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு குரு சேர்ந்து பார்க்கறனால இவங்களுடைய பார்ட்னர் இவங்களை தேடி வருவாங்க. விட்டுட்டு போன உறவு கூட தேடி வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ கேட்பாங்க. ஏன்னா பார்க்குற கிரகங்களுடைய தன்மையை பார்த்து தான் கேரக்டர் மாறும். அப்போ இப்போ வந்து அவங்க மாறி நான் புரிஞ்சுக்கிறேம்மா, நீ என் மேலே தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன், நீ எவ்வளோ இறங்கி வந்த நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பேசக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒரு புரிதலுடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புலாம் மீன ராசிக்கு அற்புதமாக இருக்குது. அதே போல் திருமண வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சி எடுக்கும்போது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் நடக்கணும்னா கன்னிராசி சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் நடக்கணும்னா குரு பார்வை ரொம்ப முக்கியம். சனியோடைய ஆதிக்கம் அங்கே கண்டிப்பாக முக்கியம். அப்போ இருந்தால் தான் திருமணம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே சனி பகவான் ஆல்ரெடி 7ஆம் இடத்தை பார்க்காரு. குரு வந்து டைரெக்டாக சனி பகவானை பார்க்கறனால திருமண பாக்கியம் என்பது மீனராசி பெண்களுக்கும் சரி மீனராசி ஆண்களுக்கும் சரி நடக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றத்துக்குரிய தன்மையெல்லாம் கிரக ரீதியாக உண்டு. சார் ஃபஸ்ட் மேரேஜில் பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயங்களை முடிஞ்சு போச்சு. 2வது திருமணமாச்சு எனக்கு நல்லா இருக்குமானா மீனராசிக்காரங்களுக்கு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா 2வது திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கவலைப்படாமல் செகண்ட் மேரேஜை ஓகே பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணிங்க, சந்தோஷமாக இருக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக இந்த கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. ஓகே சார். மீனராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல இந்தந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார்? அதாவது நைட்டு வாகனங்களில் போகும்போது பைக்கில் போகிறதா இருந்தாலும் சரி காரில் போகிறதா இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது சரியான முறையில் கரெக்டாக போகணும். கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும். இல்லை அவங்கள வண்டி ஓட்ட சொன்னால் இவங்க கவனமாக போகணும்.
அதேபோல் நைட் ட்ராவல் பண்ணும்போது பொருள்கள்லாம் ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அவசரத்தில் போனால் ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். வெளிநாடு போகிறாங்கன்னா பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட, விசா சம்மந்தப்பட்ட டிக்கெட்டு, அங்கே போய் யாரை பார்க்கணும், இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் தயவுசெய்து கடன் வாங்கி எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. கடன் வாங்கினாலே சிக்கி தவிச்சிருவாங்க. ஏன்னா கடனில் விழுந்த மீனும் மீண்டு வருவது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கடன் வாங்காமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உள்ள ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆரோக்கியத்தில் சிறப்படையும், மாற்றமும் ஏற்றமும் மீளா துயரத்தில் இருந்த மீனராசிக்காரங்க குருவோடைய அருளால் மீண்டு வரப்போகிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே சார். இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா, எந்த கோவில் வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது சார்? மீனராசிக்காரங்க பொதுவாகவே மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வழிபாடு செஞ்சு இதான் தாயே எனக்கு உறுதுணை சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்கனாலே சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சளவு 2 முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கோம் சார், வெளி மாநிலத்தில் இருக்கோம், நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மனுடைய புகைப்படத்தை அவங்க வந்து செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்குது, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஒரு வெற்றியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் சிவ ஆலயங்களில் இவங்க வந்து வழிபாடு செய்வது, ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போய் மனசார வழிபாடு செய்வது ஏற்றமும் மாற்றமும் மீன ராசிக்கு குரு பகவான் வழிபாடு மூலமாகவும் பார்வை மூலமாகவும் சூப்பராக கொடுக்கும். ஓகே சார். 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் நன்மையாகவும் சரி, தீமையாகவும் இருந்தாலும், அதுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்க. குறிப்பா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த கோவில் வழிபாடு சிறந்தது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியா சொன்னீங்க. இன்னைக்கு உங்க நேரத்த ஒதுக்கி எங்களுக்கு நெறைய விஷயங்கள், நெறைய தகவல்கள் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.